முருகனை வைத்து மத அரசியல் செய்ய முயற்சிக்கிறதா காவி கூட்டம்? அந்த முயற்சியை உடைத்தெறிய முயன்ற மதன் கௌரியை மடையன் என்கிறதா அந்த கும்பல்? அதே மாதிரி மாரிதாஸ் பேசின பேச்சு மத கலவரத்தை தூண்டும் வகையில் விஷமத்தனமாக இருக்கிறதா? குறிப்பாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருமே முருகர் பக்த கூட்டம் தானா, இல்லை ராமர் முக்காடு போட்ட கூட்டமா? இப்படி ஒரு பிரச்சனைக்கு வெவ்வேறு கோணங்களில் கலகமும் வந்துக்கிட்டு இருக்கு, சமமான கருத்துக்களும் வந்துக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து இந்த பிரச்சனைக்கு எங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவு பண்ணலாம் தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். நான் உங்கள் தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்கள், இந்த பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் குழந்தை பருவத்திலிருந்தே கேட்டு வளர்ந்த பாடல் என்ன தெரியுமா? திருப்புறம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை இப்படி பூம் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அதே பாடலை திருப்பரம் குன்றத்தில் பிஜேபி நுழைந்தால் முருகா, மத கலவரம் தான் ஏற்படும். உண்மைதான். இதுக்கு நம்ம சில வரலாற்றை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். 1915, அதாவது 1915 தான் இந்த பிரச்சனையானது ஆரம்பிக்குது. யாருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழ்மட்டத்தில் உள்ள அந்த முருகன் கோயில் நிர்வாகத்துக்கும் மேல்மட்டத்தில் உள்ள அந்த தர்கா இஸ்லாமிய நிர்வாகத்துக்கும் தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோவிலுடைய அமைப்பை, அதாவது வடிவமைப்பு எப்படி இருக்குன்றதை ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் அது கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழ்மட்டத்தில் பேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடது பக்கம் முருகன் கோயில் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் நீங்கள் வலதுபுறம் வந்தீங்கன்னா பழனி ஆண்டவர் கோயில் இருக்குது. அங்கேருந்து படிக்கட்டானது ஆரம்பமாகுது. இந்த படிக்கட்டு 2 பேருக்கும் பொதுவாக இருக்குது. இது உனக்கு சொந்தம் யாரும் சொந்தம்லாம் கிடையாது. அது ஒரு சென்டர் பாயிண்ட்டை போய் மீட் பண்ணுது. அங்கே தான் அந்த இடத்த வந்து நெல்லித்தோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து மேலே ஒரு படிக்கட்டு பிரியுது, அது தர்காவை கனெக்ட் பண்ணுது. இன்னொரு படிக்கட்டு பிரியுது, அது சிவன் கோயில், காசி விஸ்வநாத் கோயில், அப்புறம் சமணர் படுகை, இது எல்லாத்தையும் அது கனெக்ட் பண்ணுதுங்க. இதுதான் ஒரு பேசிக் வடிவமைப்பு. அந்த மலை எப்படி இருக்குது, அங்கே எந்தெந்த மதத்தை சார்ந்த வழிபாடுகள் எப்படி போகலாம் அப்படின்னு. இப்போது பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குன்னா, ஒரு சமயத்தில் இஸ்லாமியர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த நெல்லித்தோப்புன்னு சொன்னாங்களே சென்டர் பாயிண்ட்டு, அங்கே ஒரு மண்டபம் கட்டலாம். இங்கே வரப்போகிற பக்தர்களுக்கு கொஞ்சம் களைப்பாக இருந்தால் ஓய்வு எடுத்துக்குவாங்க அப்படின்னு. ஆனால் இதை கோவில் நிர்வாகம், தேவஸ்தான நிர்வாகம் எதிர்க்கிறாங்க. இந்த மலையில் இந்த பகுதி எல்லாமே எங்களுக்கு சொந்தம், நீங்கள் உங்களுக்காக இப்படி ஒரு மண்டபத்தை நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகுது. அந்த சமயத்தில் ஆப்வியஸ்லி பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி இருந்ததுனால கலெக்டர் பேடிசன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சுமூகமாக இந்த விஷயத்தை தீர்த்து வைக்கலான்னு யோசிக்கிறாரு. எது கோர்ட்டு வரைக்கும் போய்கிட்டு அப்படின்னு. அவர் என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாருன்னா, இங்கே பாருங்கள், பொதுவாக ஒரு மண்டபத்தை கட்டுங்க, அதில் நீங்களும் ஓய்வு எடுத்துக்கலாம், இந்து பக்தர்களும் ஓய்வு எடுத்துக்கலாம், அப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. அதுக்கு இஸ்லாமியர்கள் ஒத்துக்கிறாங்க. ஆனால் தேவஸ்தான நிர்வாகம் ஒத்துக்கலை. இல்லை இது எங்கள் இடம் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது எங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது எங்கள் இடம், எங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த மலையை உடைச்சி கற்களை எடுக்கக்கூட எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. அதே தான் இந்துக்களும் சொல்கிறாங்க. இந்துக்கள் ஒருபடி மேலே போய் பராக்கிரமா பாண்டியர் மன்னர் தான் எங்களுக்கு இந்த இடத்த முழு மலையுமே எங்கள் பேரில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க தானமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்டில் என்ன ஆகுதுன்னா, அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு அவருடைய பேச்சு எடுபடலை. கலெக்டர் அதில் தோற்று போகிறாரு. அட் தி எண்ட் ஃபைனலாக 1923 தீர்ப்பானது வருதுங்க. தீர்ப்பு என்ன வருதுன்னா, அந்த காமனான படிக்கட்டு இருக்குல்ல, அது 2 பேருக்கும் பொது. படிக்கட்டு அந்த தர்காவுக்கு பிரியுதுங்க இல்லையா, அது இஸ்லாமியர்களுக்கு தான். அந்த நெல்லித்தோப்பு பகுதியுமே இஸ்லாமியர்கள் தான் சொந்தம். அது மாதிரி அந்த தர்காவுக்கு மேலே உள்ள அந்த கொடி கம்பமும், இஸ்லாமியர்கள் கொடி கம்பமும் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தீர்ப்பு சொல்கிறாங்க. இதோட பிரச்சனை ஓஞ்சுதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இந்த இரு தரப்பினருக்கு அப்புறம் 3ஆவதாக ஒருத்தர் உள்ள வராது, வேறு யாரும் கிடையாது. அரசாங்கம் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் தாக்கல் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மொத்த மலை பகுதியுமே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு. அப்போ அதுக்கு தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோவில் பகுதி கோயிலுக்கு, அதே மாதிரி தர்கா பகுதி தர்காவுக்கு, மீதமுள்ள புறம்போக்கு இடம் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து 3 பேருமே அதுக்கு அடுத்து லண்டன் ப்ரீ கவுன்சிலில் 3 பேரும் கேஸ் போடுறாங்க. அங்கே என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நம்ம பார்த்தோம்ல 1923 கீழ்கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வந்துச்சோ அதே தான். அதாவது கோயில் இடம் கோயிலுக்கு, தர்கா இடம் தர்காவுக்கு. ஸோ அரசாங்கத்துக்கு இதில் எந்த நிலமும் இல்லை அப்படின்னு கிளியராக
லண்டன் ப்ரீ கவுன்சிலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தேதி வரைக்கும் எல்லா முறைகளும் விதிமுறைகளும் அங்கே கடைபிடிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அங்கே அந்த பலி கொடுக்கறது கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல தான் அவங்க கொடுக்குறாங்க. என்ன, அந்த ஸ்டார்டிங் வழி மட்டும் பொதுவான படியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க படியில் பிரிஞ்சு போய் அவங்க இடத்துல தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இது இன்னைக்கு தேதிக்கு சில அரசியல் சூழ்ச்சியால், சில மதவாதிகளுடைய அந்த மத வெறியால் இது இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக எக்ஸ்போஸ் ஆகிருக்குங்க. நம்ம இப்போ சோஷியல் மீடியா யுகத்தில் இருக்கோம். இதை பல யூடியூபர்ஸ் அவங்களுடைய பல கருத்தை தெரிவிப்பாங்க. சில பேர் கலகம் மூட்டுவாங்க, சில பேர் சமமாக பேசுவாங்க. அப்படி சமமாக பேசணும்னு நினச்சி தானாக வந்து ஆடு மாதிரி சிக்கினவர் தான் நம்ம மதன் கௌரி. சொல்லப்போனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மடன் கௌரி மாதிரி தான் பேசியிருக்காரு. என்னென்னா 144 தடை சட்டம். இன்றைக்கி தேதிக்கு ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட லேமேனா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தையே 144 தடவை வீடியோவில் சொல்லியிருப்பார். அந்த சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச 15 செகண்ட் போதும். ஆனால் அண்ணன் அதை 2 நிமிஷம் பேசியிருப்பார். மெயினாக அவர் மேலே மாரிதாஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அதுக்கு நம்ம வருவோம், கொஞ்சம் அவரை வச்சு செய்யணும். அதுக்கு முன்னாடி மதன் மேலே நாங்கள் சொல்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சோஷியல் கேசஸ் வரும்போது, இல்லை அது ஒரு ரேப் கேஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அண்ணன் டீப்பாக அலசி ஆராய்ச்சி துவச்சி தொங்க விடுவார். அந்த கேஸில் இன்வால்வ்டான போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து எம்பி எம்எல்ஏ வரைக்கும், குறிப்பாக அது வடக்கு சைடில் இருந்தால் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாமே சொல்லுவார். அதே மாதிரி தானே இந்த கேஸில் அவங்கள தடுத்தது யார்? காவல்துறை யாருக்கு கீழே வருது? சீஃப் மினிஸ்டர் கையில். சீஃப் மினிஸ்டராக யார் உட்காந்துருக்கா? அண்ணன் அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். மேபி 200 ரூபா டெபாசிட் ஆகாதுன்னு பயந்தாரோ, இல்லை சேனல் டெபாசிட் இழந்துன்னு பயந்தாரோன்னு தெரில. அது அவருக்கு தான் தெரியும். இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, தானும் ஒன்றும் செய்ய மாட்டான், சேரவனை பார்த்தும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் நம்ம மாரிதாஸ் அண்ணன் மதன் கௌரி மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காருன்னா, இவர் வந்து ஒரு சைடுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அப்படின்னு. நானுமே மதன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தேன். அந்த அளவுக்கு அவர் எந்த சைடு சப்போர்ட்டாக பேசலை. அவர் பொதுவாக 2 சைடுக்கும் சமமாக தான் பேசியிருக்காரு, ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ன தப்பாக பேசினாரோ அதை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இவர் மாரிதாஸ் மக்குதாஸ் மாதிரி வரலாறையே முன்ன பின்ன மாற்றி சொல்கிறாரு. குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமியர்கள் நாங்கள் போய் ஆடையும் வெட்டுவோம் அப்படின்னு அறிவு கட்டத்தனமாக சொல்கிறாரு. நான் ஆட்டை தூக்கிட்டு போய் வெட்டுவேன், இல்லையா ஆளையே தூக்குவேன், அன்னைக்கு நீ எங்கே போன? கொஞ்சம் யோசிங்க. அந்த ஆளையை வெட்டுவோம் அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, ரொம்ப ஆழமான வார்த்தை. அது உண்மையாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஒரு பிரளயமே வெடிச்சிருக்கும் மதுரையில். ஆனால் இவர் வந்து பொய்யா அதை பரப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வரலாறு அவர் சொல்லும் போதுமே ஒரு சைடுக்கு ஒரு சாயலாக தான் பேசுகிறாரு. நாங்கள் எப்படி இப்போ இந்த கேஸை அனலைஸ் பண்ணி பொதுவாக நாங்கள் பேசினோம், அவர் அப்படி பேசவே இல்லை. அந்த இடம், அந்த மலை ஃபுல்லாகவே இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார், ஒரு சைடு எடுத்து. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மதன் இங்கே சொம்படிக்காருன்னா இவர் அங்கே சொம்படிக்காரு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோப்பா. மாரிதாஸ் மற்றும் மதன் இவங்க 2 பேருடைய வீடியோவில் கொடுத்த கான்க்ளூஷன் வச்சு நமக்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்குன்னா, இன்றைக்கி தேதிக்கு இவங்க 2 பேருமே ஒரு பெரிய நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகே, ஒரு சமயத்தில் சினிமா இம்பேக்ட் இருந்துச்சுல, அதை விட இன்றைக்கி டபுளாக இந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து தனி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இம்பேக்ட் இருக்குது. அப்படி இருக்க போய் தான் துருவ் ராட்டே அப்படின்ற ஒருத்தரால் மத்தியில் பிஜேபி பல இடங்களில் படு மோசமாக தோத்தாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு மதன் ப்ரோ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, தப்பு யார் பண்ணால் என்ன, உங்கள்கிட்ட ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் தைரியமாக அதை பேசலாம், சரிங்களா? அதே மாதிரி மிஸ்டர் மாரிதாஸ் அண்ணன், நம்ம பேசுகிற பேச்சு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படி இருக்கணுமே தவிர மதக்கலவரத்தை உண்டாக்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் வீடியோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் மிஞ்சின ஒருத்தர் இருக்கார், ஹெச் ராஜா. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏய் இது அடுத்த அயோத்தி மாதிரி ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட அயோக்கிய பயலுகளா, பாருங்கள் மக்களே, எப்படா அண்ணன் எந்திப்பான், தின்ன காலியாகவும் கேப்பில் பூரலானே இருக்காங்க. எங்கே ஆல்மோஸ்ட் பூந்துட்டாங்க. ஒன்றுக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், எப்பா முருகர் எப்பப்பா இந்து கடவுளானார்? அவர் ஆதிக்குடிப்பா, தமிழர் கடவுள்ப்பா. கடைசியில் அர்ஜுன் சொன்ன மாதிரி அவரையுமே வடக்கன் கடவுளாக ஆக்கிட்டீங்களேடா உங்கள் சூழ்ச்சியால். ஸோ மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டு கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அதில் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, மொத்தத்தில் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது பிஜேபியோடைய மத மாஃபியா சூழ்ச்சின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது எப்படிங்க, ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அப்படின்னு வரும்போது பிஜேபி சார்ந்த எந்த தலைவர் அதுக்கு குரல் கொடுக்குறாங்க, போராடுறாங்க? நம்ம அண்ணாமலையை தவிர. அவர் தெரியாதனமாக அந்த கூட்டத்தில் போய் சிக்கிட்டார். ஓகே, அது வேறு பக்கம் இருக்கட்டும்.
அதே ஆன்மீக ரீதியாக வந்துட்டா மட்டும் அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைனா கூட அதை பல விதத்தில் கோர்வையாக கோர்த்து விட்டு உள்ளே வந்து அதில் ஆதிக்கம் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோதான் சூழ்ச்சி பண்ண ஸ்டெப்ஸு, நீங்கள் 1000 ஸ்டெப்பு எடுத்தாலும் மேலேருந்து கீழே விழுறது நீங்களாக தான் இருக்கும். அந்த சூழ்ச்சியில் கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் விழவே மாட்டாங்க. இதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த போராட்ட கூட்டத்தில் எழுந்த சில முழக்கங்களை பார்க்கும்போது, குறிப்பாக அவர் அடுத்த அயோத்தின்னு சொல்கிறாரு, சூழ்ந்து தமிழ் மக்கள் நிற்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு கணம் எனக்கு லைட்டாக பயம் வந்தது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்கே அவங்களுடைய சூழ்ச்சி பழிச்சிருமோ, அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, தமிழ்நாடு வந்து தனி பேர் எடுத்திருக்கு, அந்த பேருக்கு கலங்கம் வந்துருமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. பிஜேபி இவ்வளோ சொல்கிற நாங்கள் அதே சமயத்தில் டிஎம்கே பக்கம் நியாயம் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். அவன் பகல் திருடனா, இவன் ராத்திரி திருடன், 2 பேரும் மொத்தத்தை திருடன் தான். டிஎம்கே இந்த விஷயத்தில் என்ன ரேஞ்சுக்கு இன்வால்மெண்ட் பண்ணிருக்காங்கன்றதை ஆல்ரெடி நாங்கள் வீடியோவில் பதிவு பண்ணிட்டோம். நீங்கள் தலைகீழ தவம் இருந்து முருகரை இந்து கடவுளாக்க நினச்சாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அடுத்து தைப்பூசம் வரும், இங்கேருந்து பாய்மார்கள் அங்கே போய் பாயசம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரம்ஜான் ஈத் பண்டிகைலாம் வரும், அங்கேருந்து இங்கே வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க. இதுதான் எங்கள் தமிழ்நாடு. நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் கனவுல கூட இதை வடநாடாக ஆக்க முடியவே முடியாது. இதான் மக்களே எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை வழக்கம் போல் காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.